நெல்லையில் முன்னாள் எஸ்ஐ ஜாகிர் உசேன் கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக்கொண்டு என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். ஏன் வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா. பி தி பாஸ் இருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். இந்த கொலை வழக்கில் இதுவரை நடந்த விசாரணை என்ன? மேலும் தற்பொழுது இந்த மனித உரிமைகள் விசாரணை தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க. நெல்லை டவுன் பகுதியைச் சேர்ந்த ஜாகிர் உசேன் என்ற முன்னாள் உதவி ஆய்வாளர் கடந்த 18ஆம் தேதி நிலப்பிரச்சனை தொடர்பாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த விவகாரம் தொடர்பாக டவுன் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இதுவரை 5 பேரை கைது செய்திருக்கிறார்கள். முக்கிய குற்றவாளியாக ஒருவரை தீவிரமாக தனிப்படை அமைத்து தேடி வருகிறார்கள். இந்த நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையம் தானாக முன் தற்போது வழக்கு ஒன்றை பதிவு செய்திருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே கொலை மிரட்டல் இருப்பதாகவும் தன்னை கொலை செய்ய இருப்பதாகவும் கூறி புகார் அளித்தும் காவல்துறை இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற நிலையிலேயே இந்த கொலை சம்பவம் நடந்திருப்பதாக வக்பு வாரிய பிரச்சனையில இந்த பிரச்சனை நடக்கும் என்று தெரிந்து புகார் அளித்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்காது ஏன் என கேள்வி கேட்டு தமிழக டிஜிபி மற்றும் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு 4 வாரத்தில் பதிலளிக்க கோரி நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியிருக்கிறது. இந்த வழக்கை தானாக முன் தேசிய மனித உரிமை ஆணையம் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அவர் பல்வேறு முறை காவல் நிலையத்தில் புகார் அளித்து அந்த புகாரை எடுக்காத நிலையில தான் இந்த கொலை வழக்கு நடந்திருப்பதாக உறவினரும் குற்றச்சாட்டிய நிலையில காவல் ஆய்வாளர் மற்றும் காவல் உதவி ஆணையாளர் ஆகியோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். தற்போது இந்த விவகாரத்தை தேசிய மனித உரிமை ஆணையம் கையில் எடுத்து விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம்.